ப்ரோ ரொம்ப சுமார் தான். ஆனால் தெரில, அதான் கோலிவுட காப்பாற்ற திருப்பி தளபதி தான் வரணும். ஆண்டவரை காப்பாற்ற லோகேஷ் வரணும். எஸ்டிஆர் மட்டும் இப்படி ஸ்கிரிப்ட் இல்லாமல் கொஞ்சம் நல்லதாக எடுத்து அவரே காப்பாற்றிக்கணும். அவ்வளோதான் ப்ரோ. இல்லை ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன், ஒரு கூட்டத்தையே கூட்டிகிட்டு வந்தோம் பார்க்கலான்னு. ஆனால் ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக இருந்த மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு ஓட்டர் இருந்த மாதிரி. நம்ம சினிமாவாக அவ்வளோலாம் பேச முடியாது, பட் என்டர்டைன்மெண்ட்டாக பெருசாக தெரியல. இல்லை அதான் ப்ரோ, அப்படி பேசுகிற அளவுக்கு எனக்கு இது இருக்கான்னு தெரியல. பட் ஓவராலாக எதுவும் பெருசாக இல்லை. சரியா? அது இன்னுமே இது பெருசாக சிங்கே ஆகலை பிஜிஎம்லாம். ஆனால் அவ்வளோ நல்ல சாங்ஸ் போட்டு அதை ஒழுங்காக ப்ளேஸ் பண்ணாமல் விட்ட மாதிரியே இருந்துச்சு. இந்த கிரெடிட்ஸில் தான் விண்வெளி நாயகா போட்டிருக்காங்க, சின்மையா தியா நடிச்சுக்கிட்டாங்க, அந்த பாட்டே காணும் கடைசியில். அதுதான் கொஞ்சம் ஓவரால் ஓகே, டீசெண்டான வாட்ச். அவ்வளோதான். படம் நல்லா அருமையான படம். மண்டலத்தில் படத்தை குழப்பிட்டா போல, கமல்ஹாசன் நடிப்பு நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. இல்லை கிளைமேக்ஸுக்கு தான் கொஞ்சம் இது இருட்டாகிற மாதிரி இருக்கு. மிச்சப்படி நல்லா தான் இருக்கு. கான்செப்ட்னா என்ன, சிம்புக்கும் இவங்களுக்கு உள்ள வித்தியாசம் தான் சொல்ல வர்றாங்க. கமல் நல்லா பண்ணியிருக்காரு, சிம்பு நல்லா பண்ணியிருக்காரு. படம் விறுவிறுப்பாக இருக்குது. அதான் மக்கள் முன்னாடி ஒன்றும் ரீச் ஆகலை, கூட்டமே ஜாலியாக இருக்குது. மியூசிக் சூப்பராக இருக்குது, சீட்டெல்லாம் நல்லா அதிருது, நல்லா பக்கா பண்ணியிருக்காங்க. ஸ்லோவாக போதில்ல, கதை அது மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா இதுவாக தான் கொண்டு போகிறாங்க. இன்னும் மக்கள் முன்னாடி ரீச் ஆனால் நல்லாயிருக்கும். நல்லா இதுதான் சப்ஜெக்ட், நல்ல சப்ஜெக்ட் தான். படம் நல்லா தான் போகுது. படம் நீங்கள் நினச்ச மாதிரிலாம் எதுவும் இருக்காது. சும்மா பார்க்கணும் அப்படின்னா வேணால் பார்க்கலாம். ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் அந்த ஒரு விஷயத்துக்கோசம் பார்த்துட்டு போயிடலாம். மற்றபடி கான்செப்டே என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியலண்ணா. சந்திரான்றாங்க, அது ஒரு கான்செப்ட். திடீர்னு நாயகன் கான்செப்டை கொண்டு வராங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா விவேகம் வலிமைன்னு அவர் அங்கே போயிட்டு ஏதோ கற்றுட்டு வர்றாரு. இந்தியன் 2 மாதிரி கராத்தே அதெல்லாம் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லைண்ணா, படம் சும்மா வந்தீங்களா, பார்த்தீங்களா, போனீங்களா, அந்த மாதிரி இருக்கலாம். செகண்ட் ஷோலேயே 10 பேர் தான் உட்காந்துக்கிறோம் ஃபுல் தேட்டரில். ஒரு கத்தி யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. சும்மா வெறுமனே பார்த்துட்டு போகிறோம்னா அவ்வளோதான், பார்த்துட்டு போகலாம். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்பவும் போல் பின்னிட்டாங்க. சிம்பு தலைவன் அவனும் பண்ணிட்டான் மஜாவா. இவர் கமலும் அவருடைய ஆக்டிங்லாம் சூப்பராக பண்ணிட்டாரு. மற்றபடி வேறு எதுவும் இல்லைண்ணா. எல்லாரும் சாவடிக்கிறாங்க, அவ்வளோதான். ஸ்டார்டிங்கில் யாரெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களோ எண்டிங்கில் யாருமே உசுரோட இருக்க மாட்டாங்க. அவ்வளோதான் கான்செப்ட். லாஸ்ட்டில் சந்திரான்னு சொல்கிறான், அந்த சந்திரா கேரக்டர் மட்டும் தான் உயிரோட இருக்கும், யாருமே உசுரோட இருக்க மாட்டாங்க. அவ்வளோதான். த்ரிஷா அவங்க பண்ணியிருந்தாங்க, அவ்வளோதான். இவருக்கும் பேரா நடிக்கிறாங்க, சிம்புக்கும் பேரா இருக்காங்க. அப்பா புள்ளன்னு சிம்பு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அப்பா வச்சிருந்தவரே இப்போ சிம்பு வச்சிருக்காங்க, அவ்வளோதான். கட்சியில் ஏஆர் ரஹ்மான் அவருடைய பிஜிஎம் நல்லா பண்ணாரு. வழக்கம் போல அவர் தான் சூப்பராக பண்ணாரு. அவர் வந்தால் தான் அவங்ககிட்ட காசு இருக்கு, எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்னா சும்மா பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. சூப்பர் 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 சூப்பர். சிம்புவோட ஆக்டிங் தான் ரொம்ப பிடிச்சி. படம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குது, சூப்பர். கமல் நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. ஏற்கனவே கமல் நல்லா நடிப்பார். இதில் சிம்பு கூட சேர்ந்து நன்னும் நல்லா பண்ணியிருக்கேன். ஃபைட் தான் வேற ஒன்றும் இல்லை. படம் நல்லா இருக்குது, சூப்பர். நல்லா பிடிச்சிட்டு ஃபைட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கு. சூப்பராக இருந்தது. கமலுடைய ஆக்டிங் சூப்பராக நடிச்சிருக்கு. சிம்பு சூப்பராக பண்ணியிருந்தாரு. எதிர்பார்க்க எல்லாமே நல்லா இருந்தது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. கமலுடைய ஆக்டிங் ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக இருக்குது படம், எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்காதவங்க சொல்லலாம், எல்லாமே மிரட்டி விட்டுக்கிறாங்க. ஆக்ஷன்லேருந்து, இசையிலேருந்து, பாடல்லேருந்து. கண்டிப்பாக நான் இன்னொரு முறை வருவேன். நான் எல்லா சீனுமே அடுத்து நான் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும்போது நல்லா ஹாலிவுட் படம் மாதிரி எடுத்திருக்காங்க. அதனால் சொல்லவே தேவையில்லை, கமலை பற்றி சொல்லவே தேவையில்லை. சிம்பு நல்லா நடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குது. அவர் மணிரத்னம் நான் 30 வருஷமாக ஃபேன். அவருக்கு பழைய படத்தில் புதுசாக இது பண்ண மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. கதை பழைய கதை தான், புதுசாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது. ஒரு வாட்டி பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, ஒரு வாட்டி பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா ஸ்டோரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. ஸ்டோரி ரொம்ப லேகிங்காக போச்சு. செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் ஓரளவுக்கு கனெக்ட் ஆச்சு. அந்த எஸ்டிஆர் சாவுறது கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு நம்மளுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ரெண்டுமே சூப்பராக இருந்தது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே சூப்பராக இருந்தது. ஸ்டோரி கொஞ்சம் லேகிங்காக இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை. அவங்களாம் நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க. த்ரிஷாவும் ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்து லாஸ்ட்டில் நல்லா பண்ணியிருந்தாங்க. அது சூப்பராக இருந்தது, அது குறைய சொல்ல முடியாது. மற்ற ஸ்டோரி லேகிங் மட்டும்தான், மற்றபடி ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்லாம் எதுவுமே இல்லை. அது சூப்பராக பண்ணியிருந்தாப்புல, எப்பயும் போல நல்லா இருந்தது.